ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பண்ணலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். ஒரு எனிமி அட்டாக் பண்ண வேண்டாம், அவனுக்கு ஃபைட்டிங் கில்ஸ் தெரியாண்டாம். அதெல்லாம் தெரியும், இப்படி அட்டாக் பண்ணணும், அப்படி எப்படி அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி ப்ளே பண்ணி நம்ம விளாண்டுட்டு இருக்கிறத ஜாக் நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நீ அட்டாக் பண்ணினா கண்டிப்பாக உன்னை அட்டாக் பண்ண வர பர்சன்ஸ் உன்னை கில் பண்ணுற திங்கிங்கே வராது. பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுவான் அப்படிங்கிற மாரி டேயே கலாய்க்க பாட்டியாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கலாய்க்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கூட க்யூட்டாக நின்று ஃபைட் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஃபைட் பண்ணணும். நீ பண்ணுறதுலாம் பார்க்க சொல்ல அந்த மாதிரி தானடா தோணுது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தோணுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு பயங்கரமாக கலாய்க்க நான் அவங்ககிட்ட பேசல போ அப்படிங்கிற மாதிரி கோமா திரும்பிக்கிட்டான். சரி நீ மார்னிங் எழுததோட மேஜிக் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஸ்வாடை வச்சு பயிற்சி எடுத்துக்கிற, நான் உனக்கு டீச் பண்ணுவேன். முடியாது. ஒரு வேளை நான் இந்த பிளேஸுக்கு கிங் ஆகிருவேன், ஏன்னா நிறைய பர்சன்ஸ் கில் பண்ண வருவாங்க, நான் டெட் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொல்கிற வேடை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஜாக்கோட மவுட்டில் ஃபிங்கர் வைக்கிறாரு. அந்த வேடை சொல்லாடா ஹயாங், தெரியுதுல்ல? அப்புறம் இந்த பிளேஸுக்கு நான் கிங் ஆகி எனக்கு எனிமி யாராவது இருந்து என்னை கில் பண்ணிட்டாங்கன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ண என்னோடய பிரதர் பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அப்போ ஃபைட்டிங் கில்ஸும் கற்றுக்கணும்லட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்வாரா? குட் பாய். எனக்கு தெரியும் என்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அப்படியே கரெக்டாக கேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவான்ட்டு. உனக்காக மார்னிங் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அங்கேருந்து பண்ணால் மார்னிங்கே டெமெடி ஆகுது. டேக்கி ஸ்வாட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதர் பர்சன்ஸ் கூட எப்படி ஃபைட் பண்ணுறது, எவ்வளோ வேகமாக ஃபைட் பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளை பண்ணணுங்கிற மாரி ஃபைட்டிங் கில்ஸ் மட்டுமே ஜாக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஜாக்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்லி கொடுக்குறாரு. இருந்தாலுமே இந்த பிளேஸில் நான் தான் உன்னோட பிளட் சிஸ்டர், பட் இருந்தாலும் அந்த மேலே ஏன்டா நீ இவ்வளோ கேரிங்காக இருக்கிற, அவன் என்ன உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸுக்கு மேலே ரொம்ப கோபமாக இருக்குமா? போடா குறைக்கி இங்கே ஸ்வாடு பயிற்சி எல்லாத்தையும் என் பண்ணிவிட்டு கரெக்டாக மேஜி ஸ்கூலுக்குள்ளே என்றானா சார்லி வந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகி டேக்கிட்டே வந்து நிற்கிறான். நான் இன்றைக்கி ஈவினிங் உன்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட செலவும் பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேருந்து பண்ணோம். ஜாக்ஸி இந்த மாதிரி சார்லி டேக்கிட்ட வாலண்டரியாக வந்து பேசுகிறது நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா சார்லியை ஜாக்ஸிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டில் டேக்கிட்ட சார்லி என்ன பேச போகிறானுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயும் எனக்கு ஏதோ தப்பாக இருந்த மாதிரி இருக்குது, எதுக்கும் நம்ம சார்லி டேக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சார்லிகிட்ட பேசலாங்கிற மாதிரி சார்லி நேராக கிளாஸுக்கு வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சார்லி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எனக்கு டைம் இல்லை, நாங்கள் 2 கிளம்புறேங்கிற மாதிரி நேராக கிளாஸும் போயிடுவான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கிளாஸஸ்லாம் எண்ட் ஆகி சார்லி டேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்கு வரல, எங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜாக்ஸி சோல்டர்ஸ் கூட அனுப்பிவிட்டுட்டா. ஜாக்ஸி மட்டும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கு கொஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கான், நீ டேட்டை என்ன சொல்ல திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் டேட்டை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், ஆனால் பட் நான் உன்கிட்ட தான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி சார்லியை பிடிச்சிருக்குங்கிறத ஓப்பனாக சார்லிக்கிட்டே சொல்லுவாளா? இந்த மாதிரி சொன்னான். சார்லி வில்லட்டனமாக சிரிக்கிறான். இந்த மாதிரி வில்லட்டனமாக சிரிக்கிறத பார்த்துட்டு ஜாக்ஸி ரொம்ப ஷாக் ஆகி என்ன இந்த மாதிரி சிரிக்கிறேன், என் லவ்வை தானே சொன்னேன், என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட் உனக்கு காமெடியாக தெரியுதா என்ன, ஒருவேளை நான் நல்லா சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே சார்லியை நோட் பண்ணான். வில்லட்டனமாக ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் மேம்லாம் அந்த மாதிரி வில்லட்டனமாக ஸ்மைல் பண்ணபடியே கரெக்டாக ஜாக்ஸிக்கிட்ட வந்துட்டு என்னடி நினச்சிட்ருக்கா? நான் ஒரு டெவில் தெரியும்ல, டெவில் கிங்டமில் இருந்து எதுக்கு உன்னோட கிங்டமுக்கு வரணும், இங்கே மேஜிக் கற்றுக்க வந்துருக்கேன் நினச்சிட்ருக்கியா? மேஜிக்கெலாம் நான் கற்றுக்க ஒன்றும் வரல, இந்த பிளேஸில் இருக்க என் பேபியை என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு தான் வந்துருக்கேன். பேபியா அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி கொஞ்சம் ஷாக் ஆனாம். அதான் அவன் பிரதர் க்யூட்டாக இருக்காம்ல டயாங்காக தான் இங்கே வந்தேன்.
டேக்காக தான் இந்த மேஜிக் கிளாஸுக்கே வந்தேன். டேக் கூட டைட்டு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. டேக்கிட்ட தான் நான் என் லவ்வை சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ளேயே டேயை நான் மேரேஜும் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த மேஜிக் கிளாஸ்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன்னா டே தான் ஏன் கிங்டமுக்கு ஏன் கூட வந்துடுவானே. ஆ தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணி உன் லைஃப்பை கெட்டுக்காட்டுன்னா அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹார்ட்டில் டே தான் இருப்பான். நான் டேயை இன்னும் 1 மந்த்துக்குள்ளே இல்லை 2 மந்த்துக்குள்ளே நான் மேரேஜ் பண்ணி ஏன் கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கிங்டமுக்குள்ளலாம் நான் என்ட்ராக மாட்டேனுங்கிற மாரி சார்லி இந்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போனால் இதை கேட்டு ஜாக்ஸிக்கு செம்ம டென்ஷன் ஆகி கடுப்பாகுது. இந்த மாதிரி கடுப்பானா நேராக கிங்டம்குள்ளே என்றானா அங்கே மேட் ஒர்க் பண்ணுற ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அந்த லேடி தான் ஏதோ ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் எப்படி சொல்கிறது, இந்த இதை செய்யாடா, இதில் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஹவுஸுக்குள்ளே ஒரு கோஸ்ட் இருக்குது, இதை நீ நம்படா செய்யணும்னா அது உண்மையோ இல்லையா, கோஸ்ட் இருக்கோ இல்லையோனுங்கிறத நான் கண்ணால் பார்த்து தான் நம்புவேனுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ள கேரக்டர் தான் நம்மட்டு எதை செய்யாதனுங்கிறமோ அதை தான் ஃபஸ்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு அதாவது ஒரு ஆர்வம், சொல் பேச்சு கேட்காம கிடையாது, அங்கே அப்படி என்னடா இருக்குனுங்கிற ஒரு ஆர்வம் தான். எக்ஸைட் ஆன மூமெண்ட்டில் அந்த ஆண்டி இந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி சொல்கிறது கேட்டு ஓ மை காட், அப்போது மூன்லலாம் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்களா, மூன் வந்து அப்போ ஒரு காடா, மூன் கார்டுட்டு நம்ம நிறைய பவர்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற மாரி இந்த மாரி அந்த ஆண்டிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, கண்டிப்பாட்டே ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணி மூணுக்கிட்ட விஷயம் கேட்டால் கண்டிப்பாக மூன் கார்டு உனக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னால், அச்சோ ஃபுல் மூன் டே முடிஞ்சு போச்சு, இனி ஃபுல் மூன் டே எப்போ வரும்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடுக்கிட்டேயே கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். அந்த ஆண்டி தான், நீ ஏன் டென்ஷன் ஆகுற, இன்னும் ஒரு 15 டேஸ் கழிச்சு ஃபில்ம் ஒன் டே வருதில்ல, அப்போ நீ விஷ் கேட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னும் 15 டேஸ் இருக்குடே, அது தண்டி எனக்கு ஆர்வம் தாங்காடே அப்படிங்கிற மாதிரி இப்போவே நான் செஞ்சே தீருவேனுங்கிற மாதிரி அடம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறியா, சார்லியை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா, டேய் என் கிங்டமுக்குள்ளே என்ட்ராகி இங்கே இருக்கிற மொட்டை பீப்புள்ஸ்க்கும் என் ஹயாங்க் அடுத்து ஒன்றை தாண்டா பிடிச்சிருக்கு, என் ஹயாங்க்கு என் பேரண்ட்ஸ்க்கும் ஒன்றை தாண்டா அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி என்கிட்டேருந்து எல்லாத்தையுமே 1 by 1 மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு சார்லி அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் அவன் இன்னைக்கு நான் இந்த பிளேஸுக்கு வந்ததே உனக்கு டானுங்கிற மாதிரி சொல்லி என்னையே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டான். நீ உயிரோடு இருந்தா தானே சார்லியை மேரேஜ் பண்ணிப்பேன், இனி உன்னை ஃப்ரீ பண்ணி விடையே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஸ்டோரி கேட்டுட்டு பெட்ரூமை பாட்டு எழுந்துட்டு போகிற டேயை நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்டேயே வந்து ஜாக்ஸினா, என்ன ஜாக்ஸி இவ்வளோ நேரமாக மேஜிக் ஸ்கூல்லேருந்து வர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சின்னதாக ஒரு ஒர்க் இருந்துச்சுட்டு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தேன். என்ன ஒர்க்கா, நம்ம கிங்டமுக்கு வெளியே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஆமாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு ஏதோ ரூல் இருக்காமே, டெவில் கிங்டமில் உள்ள கிங்கு ரூல் போட்டிருக்கானாமே, அங்கெல்லாம் போகக்கூடாதா, அங்கே தான் நான் போனேன். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே ஆர்வமாக ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீ ஏன் போன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பிளேஸில் டெவில் கிங் ஜேகே இருக்கிறாம்ல, ஐயோ சுத்தமாக சொல்லாத, கிங்கோட நேமை சத்தமாக சொன்னால் அவர் நம்மளை கில் பண்ணிடுவாரான், இவன் வேற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி, நான் சொல்கிறத நீ கேளுடா, நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுண்ணா, ஓகே சொல்லு ஜாக்ஸி, டெவில் கிங்கை பற்றி என்ன பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த கொகைக்குள்ளதான் டெவில் கிங் வந்து அவரே ஹீல் பண்ணுவாராம். உனக்கு தெரியுமா, என்ன அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற குகைக்குள்ளையா, அங்கே குகையே தெரியாடே, இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் அந்த குகை இருக்குது, அது எல்லாராலையும் பார்க்க முடியாது. பட் அந்த குகைக்கு போய் அந்த குகையை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்றானா யாருமே பார்க்காத அந்த ஜேகேயை பார்க்கலாம். அந்த குகைக்குள்ளே தான் ஜேகே அவனே ஹீல் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்ருக்கானா. அந்த குகை முழுக்க ஜேகேயோட வெப்பன்ஸ் தான் இருக்குமா, முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகேயோட திங்ஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா, இது வரைக்கும் யாராலையுமே ஜேகேயோட ஃபேஸை பார்க்கவே முடியல, ஜேகேயோட கிங்டமில் இருக்கிற
கிங்டம்குள்ளே இருக்கிற பர்சன்ஸால் மட்டும்தான் ஜேகேயோட ஃபேஸை பார்த்துருக்கவே முடியும். மற்ற யாராலையும் பார்க்க முடியாது. ஜேகேயோட பீப்புள்ஸ் கூட ஜேகேயோட லுக்கை பார்த்தது கிடையாது. அதான் ஒரு ஆர்வத்தில் ஜேகே டெவில் கிங் ஜேகே எப்படி இருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு, அது ட்ரூவா ஃபேக்கானுங்கிறத கண்டுபிடிக்க தான் நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனேன். நீ பாட்டியா? ஆ பாட்டேன். ஒரு பிளாக் கலர் ட்ராகனில் அப்படியே ஃப்ளை பண்ணபடி இந்த குகைக்குள்ளே போனதை பார்த்தேன். பட் எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. ஒரு வேளை அது ஜேகேவாக இருந்துச்சுன்னா என்னை கில் பண்ணிடக்கூடாதுல்ல, அந்த பயத்தில் தான் நான் பார்க்காமலே ஹவுஸை பார்த்து திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமே சொல்கிறேன் அந்த குகைக்குள்ளே தான் ஜேகே இருக்கிறாரு, அவரோட பாடியை ஹீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆர்வத்தின் உச்சத்துக்கு போன நம்மகிட்டே நேராக ஜாக்ஸிக்கிட்ட இருந்து அந்த ஓல்டு மேடு கிராண்ட்மா இருக்காங்களா அவங்கக்கிட்டே போயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களே, டெவில் கிங்கை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமாங்கிற மாரி கேட்கவும், ஜேகே பற்றின மட்டும் ஸ்டோரியும் சொல்லி ஜேகேயோட பேரண்ட்ஸை பற்றியும் சொல்லிட்டு, ஜேகேயோட கேரக்டர் ரொம்ப ரூடாக இருக்குது, ஜேகே இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது, சப்போஸ் யாராவது ஜேகேயை பார்த்தா அதே பிளேஸில் ஜேகே கில் பண்ணிடுவான், ரொம்ப ஒரு ஹார்ட்லெஸ் கிங்கு தான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு மொத்தம் என்றவும் கொடுத்து எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த குகைக்குள்ளே தான் ஜேகே ஹெவி டேஸ், அதாவது கிங்கோட பிளேஸில் இருக்கிறத விட அந்த குகைக்குள்ளே தான் ஜேகே அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் சொல்கிறாங்க. பட் யாருமே அந்த குகைக்குள்ளே போனது கிடையாது. 2-3 பர்சன்ஸ் அந்த குகைக்குள்ளே ஜேகே கில் பண்ணிவிட்டு ஜேகேயோட திங்ஸஸ்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதே பிளேஸில் ஜேகே அத்தனை பர்சன்ஸையும் கில் பண்ண மாதிரியும் ஸ்டோரி இருக்குது. பட் யாரும் அந்த பிளேஸ்லேருந்து அங்கே போனவங்க உயிரோடு திரும்பி வந்தது கிடையாது. அதனால ஜேகே பார்த்தாங்களா, ஜேகே எப்படி இருப்பான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. டேக்கு தான் அந்த குகைக்கு போனால் டெவில் கிங்கையே பார்க்கலாமா, எல்லா கிங்டமில் உள்ள கிங்கை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம், பிரின்சஸையும் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டெவில் கிங்னு சொல்லி எல்லாருமே பயப்படுற ஒரு பர்சன்ட்டை பார்த்ததே கிடையாது. ஜாக்ஸி சொன்னதும் கிராண்ட்மா சொன்னதையும் பார்க்க சொல்ல, அங்கே ஜேகே இருப்பானா, எனக்கு ஆர்வம் தாங்கலை, இப்போவே போய் ஜேகே பார்க்கணும் போல் இருக்குதே அப்படிங்கிற மீடியம். உண்மையிலே டெவில் கிங்னா எப்படி இருப்பான், அதாவது ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அக்லியாக இருப்பானா, ரூடாக இருப்பானா, அந்த லுக் ஜேகே எப்படி இருப்பார், அதுதான் இப்போ டேயோட மைண்ட் செட்டில் ஓடுது. அந்த குகைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது ஜேகே அங்கே வந்து ஸ்டே பண்ணதுக்கு, ஜேகேயோட மொட்டை திங்ஸும் அங்கே தான் இருக்குன்னா, அந்த குகை ஜஸ்ட்டு அவ்வளோ பெரிய கிங்டமை தாண்டி டமாட்டுண்டு குகை அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்து மேலே ஆர்வமாகி எக்ஸைட் ஆகி ஜேகேயை பார்க்கணும், அந்த குகைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகி மேஜிக் கிளாஸஸ்க்கு கிளம்புறாங்க. டேயும் ஜாக்ஸியும் இந்த மாதிரி கிளம்புனோம். பாதி தூரம் வந்துட்டு ஜாக்ஸியை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நான் போகிறேன், இன்றைக்கி மேஜிக் கிளாஸுக்கெலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்ட்டே எதுக்கு அங்கே போகணுங்கிற, நீ தான் சொன்னல அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கிட்ட அந்த டெவில் கிங் இருக்கான்ட்டு, அந்த கிங்கை பார்க்கணும் போல் எனக்கு திங்கிங்காக இருக்குது, அதனால நான் மேஜிக் கிளாஸுக்கு வரல. ஹயாங்கிட்டலாம் நீ இதை சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன், போகிற நீ அப்படியே போயிடணும், டெட் ஆகிடணும், கிங்டம்க்கு திரும்பி வந்துடாட அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு, இருந்தாலும் உன்னோட சேஃப்டியை பார்த்துக்கோட்டே, அந்த பிளேஸ்க்கு போனவங்க யாருமே உயிரோட வந்துட்டா கிடையாது, அது திங்க் பண்ணிக்கோ, அதெல்லாம் நான் தூரத்துலேருந்தே நோட் பண்ணிவிட்டு வந்துடுவேன், நல்லா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆர்வத்திலே நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. எங்கடா இருக்கு அந்த கொகைங்கிற மாதிரி கொகையை சுற்றி முட்டிகிட்டே இருந்தோம். கரெக்டாக கொகைக்கிட்டே வந்துட்டார். இதுதான் ஜாக்ஸியும் கிராண்ட்மாவும் சொன்ன கொகை. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகப்பட்டா அந்த குகையை நம்ம ஜேகே தான் பேரியர் போட்டு பிரேக் பண்ணி வச்சுருக்காரு. பேரியரை பிரேக் பண்ணால் தான் உள்ளே என்ட்ராக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே ஏதோ பேரியர் இருந்த மாதிரி தெரியுது, உள்ளே யாரும் என்ட்ராகக்கூடாதுன்னு பேரியர் போட்டிருக்காங்களா? ஓஹோ, அப்போ எல்லாமே ட்ரூ தானா? அப்போ இந்த டெவில் ஜேகே, அந்த ஜேகே
இந்த பிளேஸ்க்கு தான் வருவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்திலேயே நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியாத மூமெண்ட்டுக்கு நேராக கிங்டமுக்கு வந்துடுவார். இப்போ அப்படியே ஒரு 3 days to 4 days ஆகிடும். 4 daysமே மேஜிக் கிளாஸுக்கு போகலை. அடுக்குப்படியில் நேராக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் வராரு. அந்த குகைக்குள்ளே போக முடியுமானுங்கிற மாரி அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேரியரை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவார். பட்டு ஜேகே போட்ட பேரியரை சின்னதாக கூட கிராக் பண்ண முடியல நம்ம டேயால். அந்த இதில் ரொம்ப டயர்டாகி மார்னிங் போனவர் மேஜிக் கிளாஸ் எண்ட் ஆகிற டயத்துக்கு ஸ்கூலுக்கு மேஜிக் கிளாஸுக்கு போகிற மாதிரியே நேராக கிங்டம்குள்ளேயே என்ட்ராயிருவார். இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ இன்றைக்கி தான் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி மேஜிக் போடலான்டானுங்கிற மாதிரி போட போனால் பேரியரே அங்கே இல்லை, பிரேக் ஆகிருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ பேரியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக குகைக்குள்ளேயே என்ட்ராயிட்டார். ஏன்னா இப்போ இந்த பிளேஸில் இருக்கிறது ஜேகே தான் அவரோட குகையில் போட்டிருந்த அந்த பேரியரை பிரேக் பண்ணிவிட்டு அந்த வாட்டருக்குள்ளே பயங்கரமாக பாடி டைட்னஸில் பாடியில் அங்கங்கெல்லாம் அந்த நைஃப் வச்சு அட்டாக் பண்ணால் கட்டாயிருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா பிளேஸுமே லைட்டாக கட்டாயிருக்க பொசிஷனில் ரொம்ப டயர்டான மூமெண்ட்டில் அந்த வாட்டருக்குள்ளே டவம் பண்ணபடி அவரோட பாடியில் அங்கங்கே கட்டாயிருக்க பிளேஸ் எல்லாம் ஹீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஹீல் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த கட்டான பிளேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்ருக்குமா. இந்த மாதிரி நம்ம ஜேகே அவரோட பாடியை ஹீல் பண்ணிகிட்டு இருந்தா அடையே குகைக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. ஐயோ சொன்ன மாதிரி இது குகை மாதிரியே தெரியலடா, ஒரு பசண்டோட ரூம் மாதிரியே இருக்குது, வெளியே பார்க்கடா குகை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படி உள்ளே என்ட்ராகிற அந்த ஃபீல் வாட்டருக்குள்ளே ஃபுல்லாக டவம் பண்ணிகிட்ருக்கு ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. தேர்டாவிட ஒரு பர்சன்ட் நம்ம பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜேகே ஃபீல் பண்ணபடியே அந்த வாட்டருக்குள்ளே அமைதியாக இருந்தால் சும்மாவே இல்லாமல் நம்ம நாட்டிகிட்டே தான் ஜேகேவோட திங்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கனி இங்கனிமா கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் வெயிட்டுடா என்ன இதாக இருக்குதுங்கிற மாரி ஒன்றையா தூக்கி பார்க்குறாரு. போடா குறைக்கி ஜேகேயோட ஸ்வாட் அந்த டேபிளில் இருக்குத பார்த்துட்டு வேகமாக அந்த ஸ்வாடையும் டச் பண்ணுறாரு. ஐயோ இதான் அந்த டெவிலோட ஸ்வாடா, பார்க்கவே செம்மையாக இருக்கே, தூக்கி பார்க்கலாமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் ஜேகேயோட ஸ்வாடை நம்மகிட்டே ஹேண்ட்ஸில் ட்ரை பண்ணோம். அது ஹெவி வெயிட்டாக இருக்குது. என்னடா நம்ம ஸ்வாடெல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டோம், இந்த ஸ்வாடை என்ன நகரவே மாட்டேங்கிட்டுங்கிற மாரி அதை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகேவோட ஸ்வாடில் ஜேகேவோட கண்ட்ரோலில் இருக்க ஸ்வாடு எப்படி தூக்குனதோடு எழுந்துக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்வாடை எழுந்துக்காத பார்த்துட்டு அடுக்கிட்ட ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். தன்னோட பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி தன்னோட ஸ்வாடையே எடுக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த வாட்டரை விட்டு அப்படியே ஃபுல்லாக எழுந்து அந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். டக்குன்னு ஒரு பர்சன்ட் எழுந்துக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு ஸ்வாடை விட்டுட்டு திரும்பி ஜேகே பார்க்குறாரு. ஐயோ பா இவர் தான் ஜேகேவா, என்ன மாதிரி இருக்கிறாரு, டெவில்னே சொல்ல முடியலப்போ, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. ச்சே என்னடா இந்த மாதிரி வளரிக்கிட்டு இருக்கேன், ஐயோ இதுதான் ஜேகே வரண்டா என்னை கில் பண்ணிடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடலாம், அந்த குகையை விட்டு வெளியே போயிடலானுங்கிற மாதிரி குகைக்கு வெளியே வந்துடலானுங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடுனா டேக்கு முன்னாடியே கரெக்டாக ஜேகே என்ட்ராகிறாரு. பாடி முழுக்க ஃபுல்லாக வாட்டர்ஸ் அப்படியே சுட்டா தரையில் விழுந்த பொசிஷன்லேயும் இந்த மாதிரி ஜேகே என்ட்ராகிறத பாட்டு ரொம்ப ஷாக்கானா ஜேகேவோட ஐஸ் தவம் பண்ணிகிட்ருக்க பொசிஷனில் பர்பிள் கலரில் செம்மையாக பிளிங்க் ஆகுது. ஜேகேவோட பாடியை சுற்றியுமே ஃபுல்லாக அந்த பர்பிள் கலரில் ஸ்மோக் மாட்டிட்டான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ரொம்ப பயந்து போய் ஜேகே பாட்டு பயத்தில் இங்கே பாருங்க கிங், நான் ஏதோ தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், என்னை விட்டுருங்கன்னுக்கிற மாதிரி அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணான். ஓட போகிற டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜேகேவோட ஆன்சர் நீட்டுனா அப்படி தூக்க முடியாத அந்த ஸ்வாடு ஃப்ளை பண்ணபடி ஜேகேவோட ஆன்ஸ்க்கே வருது. என்ன திமிர் இருந்தா இது என்னோட பிளேஸ்டா, என்னோட பிளேஸ், ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி இங்கேருந்து நீ தப்பிச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி டேயோட ஸ்வாடு டேயோட பாடியை விட்டே வெளியே அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஸ்வாடை அட்டாக் பண்ணிடும்.
இந்த மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு ஐயோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டான்டா நம்ம ஸ்வாட் அப்படிங்கிற மாரி ஸ்வாடா கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா என்கிட்டயே ஃபைட்டா? ஆ நானும் உன்னை ஈஸியாக கீல் பண்ணணுன்னு தான் திங்க் பண்ணேன். பட் கொஞ்சம் ஃபைட் பண்ணி உன்கிட்ட ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமே உன்னை கில் பண்ணலாம் டப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அம்டி அவரோட ஸ்வாடை வச்சு டே கூட ஃபைட் பண்ணா. டே தான் ஐயையோ தேவையில்லாமல் நீ ஏன் என் பாடியை விட்டு வெளியே வந்த, நீ வர போயிட்டா நான் என் கூட ஃபைட் பண்ண வரேனுங்கிறான். என்னை எதுவும் பண்ணாதீங்க கிங், நான் ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒர்க்லாம் கிடையாது, சொன்னா கேளுங்க, இந்த ஸ்வாடுக்கு அறிவே கிடையாது, எப்போ என்ட்ராக சொன்னேன் எப்போ என்ட்ராகிற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டுனபடி ஜேகே கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் இந்த பிளேஸ்க்குள்ள வந்துட்டேன், இது ஒரு கொகை நினச்சி தான் வந்தேன், நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கமே வந்துருக்க மாட்டேன், உங்களோட ரூலெல்லாம் நான் ஒன்றும் பிரேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அந்த கொகைக்குள்ளே எல்லா பக்கமும் ஓடுறாரு. ஐயோ இந்த ஸ்வாடு நம்மளை துரத்திக்கிட்டே வருதே, ஸ்வாடு உனக்கு அறிவு இருக்கா, நீ ஏன் இப்போ என் பாடியை விட்டு வெளியே வந்தா, நீ வர போயிட்டானா அவன் என்னை கீல் பண்ணுற அளவுக்கு இப்போ திங்க் பண்ணுறான், நான் ஏதாவது கெஞ்சி கடுறியால்டா அப்படிங்கிறட்டு போயிருந்துருப்பேன், இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டியே, இப்போ என்னை எப்படியாவது காப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்வாடுகிட்ட பேசிக்கிட்டே ப்ளே பண்ணபடி ஓடிக்கிட்டு இருந்தா. ஜங்குக்கு டீ பண்ணிகிட்டு இருக்க மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப வியர்டாக இருக்குது. என்ன நம்மட்டு ஜங்குக்கோட ஸ்வாடுகிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஸ்வாடு என்ன எதுவும் பண்ணாட, இந்த ஸ்வாடை வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வரல, அதுதான் உங்ககிட்ட ஃபைட்டுக்கு வந்துச்சுங்கிற மாதிரி டேயோட ஸ்வாடை நம்ம ஜேகேயோட ஸ்வாடை பண்ணி நீட்டுறாரு. அதுதான் எல்லா தப்பும் பண்ணிச்சு, அதை வேணால் எவ்வளோ வேணாலும் பனிஷ் பண்ணிக்கோ, என்ன எதுவும் பண்ணாட, என்னை இதாவது நீ அட்டாக் பண்ணி சின்னதாக என்னோடய ஹேண்ட்ஸில் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பெயின் ஆயிரும், நான் பயங்கரமாக அழுதுருவேன், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இந்த மொத்த மூமெண்ட்டையும் நம்ம ஜேகே அங்கே ஒரு சோஃபா மாட்டி இருக்குது உட்காரத்துக்கு, அந்த சோஃபாவில் உட்காந்தபடி டேயும் ஜேகேயோட ஸ்வாடையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா, அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜேகே தான் ஒரு காண்டில் டே மேலே ஒரு பவரை போட்டு ஸ்வாடுகிட்ட இருந்து புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு அப்படியே கரெக்டாக ஜேகே முன்னாடி என்றானா, ப்ளீஸ் கிங் நான் வேணும்னே பண்ணலை, நான் வேணும்னே இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகலை, தெரியாம தான் வந்துட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க, டைம் வேறு ஆகிட்டுருக்குது, என் ஹயாங் வேறு என்னை தேடுவான், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருந்தோம். ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிருக்க, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனாடா, விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை இதே பிளேஸில் நான் கில் பண்ண தான் போகிறேன், இங்கே யார் என்றானாலும் அவங்களுக்கு டெட்டு தான், என்னை வேற நீ பார்த்துட்ட, அப்போ உனக்கு டெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போனோம். டேக்கில் இருக்கிற 2-3 மேஜிக் வேர்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்ச மேஜிக் வேர்ட்ஸை வச்சு ஜேகே லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி தப்பிச்சா மட்டும் போடுண்டானுங்கிற மாதிரி ஓடடான் இப்போவும் ட்ரை பண்ணுவார். அவரோட ஸ்வாடை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டுக்கு ஜேகே ஒரு சொடக்கு போட பேலன்ஸ் மிஸ் ஆகி ஃப்ரெஷ்அப் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சுல, நம்ம ஜங்குக்கு அவரோட பாடியை ஹீல் பண்ணுறது, அதுக்குள்ளேயே நம்ம விழுந்துருவார். ஐயோ இது என்ன மாதிரி வாட்டர்ன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த வாட்டரை விட்டு வெளியே வருவாரா, ஃபுல்லாக பாடி முழுக்க சொட்டிங்கில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாடியோடு அப்படி ஒன்றோட ஃபுல்லாக அட்டாச் ஆகுது. அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணியிருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட பாடி மட்டுமும் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகுது. இந்த மாதிரி ரிலீஃப் ஆனால் அப்படியே அந்த வாட்டரை விட்டு வெளியே வந்த வேகட்டிலேயே அப்போவே இந்த ஆர்வத்துக்கு அண்ணா போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேது, இங்கே இப்போ நான் டெட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாட்டரை விட்டு வெளியே வந்த மூமெண்ட்டில் குகையை விட்டு வெளியே போகலான்னுங்கிற மாதிரி அந்த குகைக்கு வெளியே போகிற பிளேஸ் இருக்கும்ல, அதை தான் பாட்டப்படி நின்னான். கரெக்டாக ஜேகே முன்னாடி என்றாகி டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சி இருக்குன பொசிஷன்லேயே ஃப்ளோர்லேருந்து மேலே தூக்குறாரு. எனக்கு சேவ் பண்ணுறதோ ஹெல்ப் பண்ணுறதோ பாவம் பார்க்குறதோ சுத்தமாக பிடிக்காது. இந்த ஜேகேயோட லைஃப்பில் சிம்படியே கிடையாது தெரியுமா, சிம்படியெல்லாம் க்ரியேட் பண்ணி உன்னை அங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நெக்க பிடிச்சி இருக்கிற வேகத்துக்கும் க்ளோஸ் அப்பில் பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக பாடி மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், அந்த மூமெண்ட்டில் வாட்டர் பட்டதோட டேயோட பாடி அந்தளவுக்கு ரிலீஃப் ஆகுது. சும்மா பார்த்தாலே அவ்வளோ வெறுக்கும் பிடிக்கும். ஒரு க்ரெஸ் மாதிரி உள்ள பர்சன்ட், அவ்வளோ ஹேண்ட்ஸமான பர்சன்ட். இந்த பொசிஷனில் பிடிச்சபடியே நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஜேகேயோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக
டேவோட பாடி முழுக்க ஃபுல்லாக நோட் பண்ணுது. டே இன்ச்சி பை இன்ச்சா அப்படி ஃபுல்லாக நோட் பண்ணா, டே ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இனி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட வர மாட்டேன், என்னை விட்டுருங்களேன், ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட இவ்வளோ சாரி கேட்குறோம்ல, தெரியாமல் தான் அங்கே வந்துட்டேங்கிற மாதிரி நம்மகிட்டே பயத்தில் ஜேகே மேலே இருக்க பயத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜேகே தான் இவ்வளோ டேஸ் ஃபைட் பண்ணிவிட்டு அரகண்டாக ரூடாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்த ஜேகேக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அவரோட பாடி டேயை பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஹைப் ஆகுது, டெம்ட் ஆகுது. ஜேகேக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அப்படியே என்ட்ராகுது. ஜேகே டேயை முழுக்க எஞ்சி பெஞ்சாக நோட் பண்ணிட்டு இருந்தவர் என்ன டான்டிங் பண்ணாரோ தெரியல, நெக்கை பிடிச்சிட்டு இருந்த டேயோட நெக்கை விட்டுட்டு நம்ம டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு புஷ் பண்ணிட்டல்னா, ஹே நீ பார்க்க செம பிரிட்டியாக இருக்கிற, எவ்வளோ பிரிட்டியான பர்சன்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எவ்வளோக்குள்ள பிரிட்டியாக நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, என்னை அங்கேருந்து போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், ஜேகே தான் நான் உன்னை டிசைட் பண்ணிட்டா, நான் டிசைட் பண்ணது மட்டும்தான் இங்கே நடக்கும், நான் இப்போ உன்னை டிசைட் பண்ணிட்டேன், அது இப்போ இங்கே நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே என்ன மாதிரி மாடுலேஷனில் பேச வரானுங்கிறது கூட தெரியாமல் ஒரு மாதிரி பயத்திலேயே ஜேகேயோட டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு அது எடுக்க ட்ரை பண்ணால், டேயை அப்படியே அந்த ஃப்ளோரில் புஷ் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆனப்படியே டே கூட நம்ம ஜேகே இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜேகே கிட்டேருந்து தப்பிக்கையும் ட்ரை பண்ணுறாரு, ஜேகேயை மூவ் ஆன் பண்ணையும் ட்ரை பண்ணுறாரு, பயங்கரமாக அளவும் செய்கிறாரு. எதுக்காக என்கிட்ட இந்த அளவுக்கு ரூடாக பிஹேவ் பண்ணுற, என்னை விட்டு நான் தெரியாமல் தானே இந்த பிளேஸ்க்கு வந்தேன், தெரியாமல் வந்ததுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாதானுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட கதறி அழுதுட்ருக்காரு. பட் அது எதுவுமே நம்ம ஜேகேக்கு பெருசாகவே தெரியல. டேயை இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ண மூமெண்ட்டில் ஒரு மாதிரி லஸ்ட்டு ஃபீலில் டே கூட ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டேயை விட்டு நம்ம ஜேகே அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி என்ன ஃபீலிங் இது, இந்த மாதிரி ஃபீலிங் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டேயும் வரல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி டவன் பண்ணி பாடியை ஹீல் பண்ணுறது தாண்டி இந்த மாதிரி மூமெண்ட்டில் மைண்டு ஹார்ட் எல்லாமே ரிலீஃப் ஆன மாதிரி அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு 1-2 சோஃபாவில் உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு டைம் மூவ் ஆன் ஆகிறத பார்த்துட்டு, சரி எழுந்து எப்படியும் அவன் கிங்டமுக்கு போகிறான், இல்லையே இதே பிளேஸில் டெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்தாலும் சரி, இங்கேருந்து அவன் கிங்டமுக்கு போனாலும் சரி, இல்லை இதே பிளேஸில் டெட் ஆனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி ஜேகே அங்கேருந்து இந்த கொகையை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். ஜேகே போய் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ஃபுல்லாக ஒரு மாதிரி கான்சில் இருந்தபடி மயங்கி இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே பாடி செம்ம பெயினான மூமெண்ட்டில் அப்படியே எழுந்து உட்கார்றாரு. இந்த மாதிரி எழுந்து உட்காண்டா ஜேகே அவ்வளோ அரகண்டாக நடந்த மூமெண்ட்டு தான் டேக்கே ஃபுல்லாக திங்க் ஆகுது. போடா குறைக்கி டேவோட பாடி முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கி மார்க்ஸாக தான் இருக்குது. இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி, இதெல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான், நான் தான் தேவையில்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. எல்லா பர்சன்ஸும் சொன்ன ஸ்டோரியை கேட்காம நான் தான் இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ஃபால்ட் இப்போ இங்கே நடந்த எல்லா மூமெண்ட்டுக்கும் என்னோடய ஃபால்ட்டு தான் காரணம், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்கிட்ட அந்த கிங் இந்த அளவுக்கு ரூடாக ப்ளே பண்ணுவான்னு நினைக்கலங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக கதறி அழுதபடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடியே நேரம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து நடக்க முடியாமல் பாடி முழுக்க அவ்வளோ பெயினான பொசிஷன்லேயே நடக்க முடியாமலேயே நேராக கிங்டமுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்றாலும் இன்னுமே கிங்டமுக்கு வராத மூமெண்ட்டுக்கு ஜாக்கு டென்ஷன் ஆகி டேயை தேடி ஒவ்வொரு பிளேஸாக அலைய ஆரம்பிச்சிருப்பான். நிறைய சோல்ஜர்ஸுமே தான் தேடிட்டு இருப்பாங்களா, அதுமாதிரி தேடிட்டு இருந்தான்.
இந்த பிளேஸுக்கு கரெக்டாக டே இப்போ அந்த குகையை விட்டு வெளியே வராருல, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ஆப்போசிட்டில் தான் கரெக்டாக நம்ம ஜாக்கு டேயை நோட் பண்ணபடி வந்துட்டு டேயோட நேம் சொல்லி கூப்பிட்டா ஃபுல் டயர்டில் வர நம்ம டே ஒரு மாதிரி பாடி வீக்னஸில் பெயினான மூமெண்ட்டில் மயங்கி அப்படியே திரும்பவும் ஃப்ளோரில் விழுறாரு. இந்த மாதிரி விழுறத ஜாக் நோட் பண்ணிவிட்டு டேயை டேயோட நேமை சொல்லி கட்டினபடி ஓடி வந்துட்டு ஜாக்கு டேயை வந்து அப்படியே தூக்குறாரு. டேயாங் டேங் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுற? இங்கே நீ என்ன பண்ணுற? என்னாச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? இதுன்னா உன் பாடியில் எங்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட் மார்க்காக இருந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜாக் இந்த மாதிரி டே நோட் பண்ணபடி டே அப்படியே நேராக அவரோட கிங்டமுக்கு கூட்டி போயிடுவார்.